Exercise 7.2 first sum. A 14 meter deep well, inner diameter 10 meter is dug. ஒரு deep well இருக்கு. அதோட 18 meter deep well. இப்போ இந்த deep well ஓட depth, அதாவது height வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 meter கொடுத்துருக்காங்க. Inner diameter 10 meter. இதோட inner diameter 10 meter, D is equal to 10 meter is dug and the earth taken out is evenly spread around the well to form an embankment. இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதிலேருந்து இதை டக் பண்ணி இதில் இருக்கிற எர்த்து இதில் இருக்கிற சாண்டலாக எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ஒரு என்பாங்க்மெண்ட்டை வந்து மேக் பண்ணுறாங்க. என்பாங்க்மெண்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஹாலோ சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இதோட வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. W is equal to 5 மீட்டர். Find the height of the embankment. இந்த என்பாங்க்மெண்ட்டோட ஹைட் வந்து எவ்வளோன்னு சொல்லி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராமில் டயாமீட்டர் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? டயாமீட்டர் டிவைடட் பை 2. இப்போ இதோட ரேடியஸ் R is equal to 5 மீட்டர். இங்கே மேலே இருக்க இந்த என்பாங்க்மெண்ட்டோட இன்னர் ரேடியஸும் இந்த ரேடியஸும் சேம் தான். இப்போ இதுவும் இங்கே R equal to 5 மீட்டர். ஓகேவா? இந்த என்பாங்க்மெண்ட்டோட ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் 5 மீட்டர், அதோடைய வித்து 5 மீட்டர். நெக்ஸ்ட் அதோட அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் R is equal to R plus W is equal to 5 மீட்டர் plus 5 மீட்டர் equal to 10 மீட்டர். இந்த கிவன் வெல் வந்து நமக்கு என்ன ஷேப்பில் இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதோட டயாமீட்டர் 10 மீட்டர், ரேடியஸ் 10 meter divided by 2 is equal to 5 meter. அதோட depth which means height 14 meter. Next one, the embankment. Embankment in hollow cylindrical shape. இதோட inner radius எவ்வளோ இருக்குது? 5 meter. Width W is equal to 5 meters. Outer radius நம்ம எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம்? 10 meter. அதோட height வந்து நமக்கு தெரியாது, அதுதான் ஃபைன் பண்ண போகிறோம். Let height is equal to capital H. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து என்ன சொல்லலாம்னா வால்யூம் ஆஃப் த எர்த் இன் த என்பாங்க்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த வெல். இப்போ என்ன சொல்லலாம்? வால்யூம் ஆஃப் த எர்த் இன் த என்பாங்க்மெண்ட் அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வெல். வெல் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இப்போ அது ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இல்லை சாலிட் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா பை இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹெச். பை கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் h into capital R ஓட value 10 squared minus small r ஓட value 5 squared is equal to cylinder ஓட R squared into h கொடுத்துருக்காங்க. சிலிண்டரில் R value 5, அதனால் 5 squared into h எவ்வளோ இருக்குன்னா 14 இருக்குது into 14. இப்போ h into 10 squared is 100 minus 5 squared is 5 squared எவ்வளோன்னா 25 equal to 5 square 25 into 14. 100 minus 25 h into 100 minus 25 75. 100 25 போனால் remaining 75. இங்கே ஒரு 25 into 14. 25 டேபிளில் 75 3 times. 25 into 3 75. இப்போ h into 3 is equal to 14. h is equal to 14 divided by 3. 14 3ஆல் டிவைட் பண்ணலாம். 4 times 12 remaining 2. இங்கே decimal point 6 times 18 remaining 2. again 6 times 18 remaining 2. 6 times 18 4.666 இருக்கு. வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இது எப்படி எழுதலாம்னா 4.6
6 7 எழுதலாம். இப்போ height is equal to h is equal to 4.67 meter. இப்போ இதுதான் height of the embankment. Second problem, a cylindrical glass with diameter 20 cm. ஒரு cylindrical glass இருக்கு, அதோட diameter நமக்கு கொடுத்திருக்காங்க. Diameter 20 cm has water to a height of 9 cm. இதில் என்ன இருக்குன்னா water இருக்கு. எவ்வளோ ஹைட்டுக்கு வாட்டர் இருக்குன்னா 9 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வாட்டர் இருக்கு. இவ்வளோ ஹைட்டுக்கு இதில் நமக்கு என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்கு. நெக்ஸ்ட், எ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், ஒரு சின்ன ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இருக்கு. ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், அதோட ரேடியஸ் எவ்வளோனா 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர். அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 4 சென்டிமீட்டர். இஸ் இமர்ஸ்டு கம்ப்ளீட்லி. இதை என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே இமர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் போட்டு மூழ்குறாங்க. மூழ்கினா என்ன ஆகும்? வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கால்குலேட் த ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ். இப்போ நமக்கு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு இங்கே கொஷினில் கேட்டிருக்காங்க. இதோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து என்ன சொல்லலாம்னா, வேல்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு, இந்த வாட்டர் ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த வேல்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். Volume of the water raised in the cylindrical glass is equal to volume of the cylindrical metal. Cylindrical glass diameter 20 cm. இப்போ இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? 20 divided by 2 is equal to 10 cm. Height of the water raised, இந்த height of the water raised தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கலாம். Let height of the water raised is equal to h. Volume of the water raised in the cylindrical glass. Volume of cylinder formula pi r squared into h. Pi into r squared, r ஓட வேல்யூ 10, அதனால 10 squared into h. h பதிலாக இங்கே கேபிட்டல் ஹெச்னு எடுத்துருக்கோம் இல்லையா, into கேபிட்டல் ஹெச். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பார்க்கலாம். சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அதோட ஹைட்டு 4 சென்டிமீட்டர். இதோட வேல்யூம், இதுவும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கான ஃபார்முலாவும் பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் தான். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு மீன்ஸ் 5 ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 4. ஓகேவா, இப்போ இது ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் என்ன போட்டிருக்கோம்? பை இன்ட்டு 10 ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் எவ்வளோ போட்டிருக்கோம்? பை இன்ட்டு 5 ஸ்கொயர்டு இன்ட்டு 4 இல்லையா, பை பை கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்கும்? 10 ஸ்கொயர்டு 100 into h is equal to 5 square 25 into 4. 100 into h is equal to 25 into 4 100. 100 get cancelled. இப்போ h is equal to எவ்வளோ இருக்குன்னா 1 centimeter இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த 1 centimeter தான் rise of the water in the glass. Third problem, if the circumference of a conical wooden piece is 484 cm. ஓகேவா, circumference of a conical wooden piece is equal to 484 cm. கோனோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா 2 pi r. ஸோ 2 pi r is equal to 484. 2 into pi value 22 divided by 7 into
R is equal to 484. 2 into 22 44 divided by 7 into R is equal to 484. இப்போ R is equal to 484. இங்கே இருக்க 7 இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். 44 இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ 484 into 7 divided by 44. 484 44 டிவைட் பண்ணால் 1 times 44 remaining 4 again 1 times 44. இப்போ எவ்வளோ டைம்ஸ் நமக்கு கிடைக்கும்னா 11 டைம்ஸ் கிடைக்கும். 11 into 7 11 sevens are 77 சென்டிமீட்டர் தான் இதோட ரேடியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க ரேடியஸ் R is equal to 77 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு தென் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூம். வேல்யூம் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். அதாவது வேல்யூம் ஆஃப் த கோனிக்கல் வுட்டன் பீஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். நார்மலாகவே கோனோட வேல்யூம்க்கு ஃபார்முலா 1/3 πr² h cubic units. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் இட்ஸ் ஹைட்டு. இதோட ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 105 சென்டிமீட்டர். ஹைட்டு h is equal to 105 சென்டிமீட்டர். இப்போ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22 divided by 7 இன்ட்டு R² எவ்வளோ 77 இன்ட்டு 77 இன்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 105 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 105க்கும் 3க்கும் 105ம் 3யும் பார்க்கலாம். 105 divided by 3 times 9 remaining 1 5 times 15 0. இப்போ 3யும் 105ம் நமக்கு எவ்வளோ டைம்ஸ் கேன்சல் ஆகும்னா 35 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 7ம் 77 எவ்வளோ டைம்ஸு 11 டைம்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது 22 இன்ட்டு 11 இன்ட்டு 77 இன்ட்டு 35. இப்போது 77ஐயும் 35ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 35 into 77 7 5s are 35 remaining 3 7s are 21 plus 3 24. இங்கே again 245 தான் கிடைக்கும். ஆட் பண்ணால் 5 4 plus 5 9 2 plus 4 6 2 2695 கிடைக்கும். இங்கே equal to 22 into 11 into 2695. நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா 11ஐயும் 2695 மல்டிப்ளை பண்ணலாம். 2695 into 11 1 டைம் போட்டால் 2695 தான் கிடைக்கும். அகெயின் 1 டைம் போடும்போதும் 2695. ஆட் பண்ணால் 5 14 ரிமைனிங் 1 10 16 ரிமைனிங் 1 9 2 29645. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 22 into 29645. இப்போ என்ன பண்ண போகிறோம் 29645 22ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 29645 into 22. 5 2s are 10 remaining 1 4 2s are 8 plus 1 9 6 2s are 12 remaining 1 9 2s are 18 plus 1 19 remaining 1 2 2s are 4 plus 1 5 59290. add பண்ணா 0 9 11 remaining 1 12 15 1 எவ்வளோ கிடைக்குன்னா 6529190 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும். இப்போ இதுதான் வேல்யூம் ஆஃப் த கோனிக்கல் வுட்டன் பீஸ். ஃபோர்த் ப்ராப்ளம், எ கோனிக்கல் கண்டெய்னர். ஒரு கோனிக்கல் கண்டெய்னர் வந்து இருக்குது. இஸ் ஃபுல்லி ஃபில்டு வித் பெட்ரோல். இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்குன்னா பெட்ரோல் வந்து இருக்குது. A conical container is fully filled with petrol. The radius is 10 meter. இதோட radius எவ்வளோ இருக்குன்னா R is equal to 10 meter and height. இதோட height வந்து எவ்வளோனா 15 meter. Height is equal to 15 meter. If the container can release the petrol through its bottom. இதோட bottom வழியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிற பெட்ரோலை வந்து ரிலீஸ் பண்ணுறோம்.
through its bottom at the rate of 25 cubic meter per minute. ஓகேவா, ஒரு மினிட்டுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பெட்ரோலை வந்து லீக் பண்ணுறோன்னா 25 கியூபிக் மீட்டர் பெட்ரோலை வந்து லீக் பண்ணுறோம். ஓகேவா, கொஷின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மினிட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 25 கியூபிக் மீட்டர் பெட்ரோலை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறோம். ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்டிடு. இப்போ இது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா இதில் இருக்கிற எல்லா பெட்ரோலும் என்ன ஆகும், வெளியே போய் எம்டி ஆயிரும் இல்லையா. அதுதான் கொஷினாக கேட்குறாங்க. எவ்வளோ மினிட்ஸில் இந்த கண்டெய்னர் வந்து நமக்கு வந்து எம்டி ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர், அதாவது வால்யூம் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த conical container divided by volume of petrol released in 1 minute. The conical container radius வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர், ஹைட்டு 15 மீட்டர். அதோட வால்யூம், கோனோட வேல்யூம்க்கு ஃபார்முலா 1/3 pi r squared into h. இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் வேல்யூம், 1/3 into pi into r squared means 10 squared into 15. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூம் ஆஃப் பெட்ரோல் ரிலீஸ் இன் 1 minute. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிவன் 25 cubic meter. இது எப்படி எழுதலாம், 25 சென்டிமீட்டர் கியூப், மீட்டர் கியூப்னு எழுதலாம், 25 மீட்டர் கியூப். இப்போ நம்ம டைம் டேக்கன் கண்டுபிடிக்கலாம். டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோனிக்கல் கண்டெய்னர் 1/3 pi into 10 squared into 15. 1/3 into pi into 10 squared into 15 divided by volume of petrol released in 1 minute 25. 5 டேபிளில் 5 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா pi into 10 squared வந்து 100 divided by 5. 5 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் 10, இங்கே ஒரு 0 வந்துடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 20 பைன்னு இருக்கும். இப்போ 20 into பையோட வேல்யூ 22 divided by 7. 20 into 22 440 divided by 7 கிடைக்கும். இப்போ 440-ஐ 7ஆல் டிவைட் பண்ணலாம். 6 times 42 remaining 2, 2 times 14 remaining 6, decimal point 8 times 56 remaining 4, 0 ஒன்று ஆட் பண்ணோம்னா 5 times 35 remaining 5, 7 times 49. இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ மினிட்ஸ் கிடைக்கும்னா 62.857 மினிட்ஸ் கிடைக்கும். கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் நியரஸ்ட் மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி எவ்வளோ கிடைக்குன்னா 33 மினிட்ஸ் கிடைக்கும். 33 minutes approximate. Fifth problem, a right angled triangle. ஒரு right angled triangle இருக்கு. Whose sides are, அதோட sides கொடுத்துருக்காங்க 6, 8, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி எழுதலாம்னா 6, 8, 10ன்னு எழுதிக்கலாம். இந்த ஹைபாட்டனஸ் எப்போவுமே லார்ஜஸ்ட் நம்பர் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஹைபாட்டனஸ் மட்டும். ஆனால் ரேடியஸும் ஹைட்டும் வந்து நம்ம வந்து எப்படி வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே கூட 8 எழுதலாம், இங்கே 6 எழுதலாம். ஆனால் ஹைபாட்டனஸ் எப்போவுமே நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் தான் இருக்கணும். இஸ் ரிவால்வ்ட் அபவுட் இஸ் சைட்ஸ். இது என்ன பண்ணுறாங்கன்னா இதை சைட்ஸை பேஸ் பண்ணி ஒன்றா இந்த சைடை பேஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க சைடை பேஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணுவாங்க.
containing the right angle in two ways. இது வந்து right angle two waysல கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Find the difference in volume of the two sides so formed. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதோட சைட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இது பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இது P, இது Q, இது Rன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். Three sides of the triangles are given 6 cm, 8 cm and 10 cm. Next, right angle in two ways are. Right angle in two ways, ஒன்று QP இருக்கலாம், இன்னொன்று QR இருக்கலாம். QP, QR. ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா revolve above the sides. ஒன்றா QPயை வச்சு ரிவால்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா QRயை வச்சு ரிவால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ரிவால்வ் அபவுட் இட்ஸ் QP வச்சு ரிவால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அப்படி கோன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ரேடியஸ் வந்து என்னவா இருக்குன்னா 6 சென்டிமீட்டராக இருக்கும். அதோடைய ஹைட்டு H is equal to 8 சென்டிமீட்டராக இருக்கும். இதோட வால்யூம் 1/3 into pi r squared into H is equal to 1/3 into pi into r squared means 6 squared into H8. 1/3 into pi into 36 into 8. 3 table 36 12 times. இப்போ pi into 12 into 8 volume is equal to 12 8s are 96. இப்போ 96 pi centimeter cube கிடைக்கும். இது வந்து revolved about the QP. Next case revolved about the QR வச்சு பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், QR ரிவால்வ் பண்ணுறோம். QR ரிவால்வ் பண்ணும்போது கோன் வந்து நமக்கு இந்த ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ரேடியஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னா 8 சென்டிமீட்டர் இருக்கும். 8 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு, இதுதான் ஹைட் இல்லையா, ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்கும், 6 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ அதோட வால்யூம் 1/3 pi r squared into H. 1/3 into pi into r squared means 8 squared into height எவ்வளோனா 6. 6 வந்து 3 tablesல 2 times cancel ஆயிரும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா pi into 8 squared is 64 into 2. 64 into 2 128. இங்கே பை இருக்கனால பை போட்டுருவோம். பை சென்டிமீட்டர் கியூப். இது வந்து ரிவால்வ்டு அபவுட் த QRோட வேல்யூம். நமக்கு கிவன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூம் ஆஃப் டூ சைட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு வேல்யூமையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். 128 பை சென்டிமீட்டர் கியூப் மைனஸ் 96 பை சென்டிமீட்டர் கியூப். ஃபஸ்ட்டு 128லேருந்து 96 மைனஸ் பண்ணலாம். 128 மைனஸ் 96 2 3 32 கிடைக்கும். அப்போ 32 பை சென்டிமீட்டர் கியூப். பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22 டிவைடட் பை 7. இப்போ 3 into 22 மல்டிப்ளை பண்ணலாம். 32 into 22 64. அகெயின் ஒரு 64 போட்டால் 4 10 ரிமைனிங் 1 704 கிடைக்கும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 704 டிவைடட் பை 7 கிடைக்கும். இப்போ 704 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 10 times 70 ரிமைனிங் 4. சாரி, இங்கே வந்து 100 times 700 வரும். 100 into 7 700. ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்கும். இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். 40 ஆயிரும். 5 times 35 remaining 5. 7 times 49 remaining 1. 1 times 7 remaining 3 கிடைக்கும். சரியா, அப்போ 100.571 எழுதுவோம். இந்த வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 100.58 கிடைக்கும். ஓகேவா, 100.58 சென்டிமீட்டர் கியூப் தான் டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூம் ஆஃப் டூ சைட்ஸ். Sixth problem, volume of two cones of same base radius. ரெண்டு கோன் இருக்கு.
2 கோன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா சேம் பேஸ் ரேடியஸ், ரெண்டோட ரேடியஸுமே சேமாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ இதோட ரேடியஸ் ஆர்னு வச்சாலும் இதோட ரேடியஸ் வந்து நமக்கு ஆர்னு தான் இருக்கும். அதோட வேல்யூம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கோனோட வேல்யூம் 3600 சென்டிமீட்டர் கியூப்னும், ரெண்டாவது கோனோட வேல்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5040 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸ். இந்த ரெண்டு கோனுக்கும் ஹைட் இருக்கும் இல்லையா, இதோட ஹைட்டை h1 வச்சுக்கலாம், இதோட ஹைட்டை h2 வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஹைட்டுக்கான ரேஷியோ வந்து எவ்வளோ, h1 ஈஸ்ட் h2 வந்து என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறது தான் இதோட கொஷின். ஓகேவா. இப்போ இதோட ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் மீன்ஸ் ஃபஸ்ட் இதோட வேல்யூம் ரேஷியோ போட்டாலே ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். Ratio of volumes equal to volume of first cone divided by volume of second cone is equal to கோனோட வேல்யூம்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3600 கொடுத்துருக்காங்க, இது 5040 கொடுத்துருக்காங்க. 0 0 கேன்சல் ஆயிரும். கோனோட வேல்யூமுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/3 பை r² இன்ட்டு ஹெச். கீழே இருக்கிறது இன்னொரு கோன் தான், அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா 1/3 பை r² இன்ட்டு ஹெச்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கோனுக்கு ரேடியஸ் ஆருக்கு ஆர் தான் இருக்குது, அதனால் r². அதோடைய ஹைட் வந்து என்ன இருக்குன்னா h1 இருக்குது, அதனால் இங்கே h1 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கோனுக்கு 1/3 பை இன்ட்டு r². ஆரோட வேல்யூ ஆறுன்னு தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் ஆர் தான் போடுறோம். ஹைட்டை வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் h2 எடுத்துருக்கங்காட்டிக்கு இங்கே h2 இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 504. 1/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல், r² கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா h1 டிவைடட் பை h2 இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 504ன்னு இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 360, 1 3s are 3, 2 3s are 6, 0 120 டிவைடட் பை 504 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 3s are 3, remaining 2, 6 times 18, remaining 2, 8 times 24. இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 168ன்னு கிடைக்கும். இதை அடுத்து என்ன பண்ணலாம்னா 4th டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4 டேபிள்ஸில் வந்து 3 4s are 12, 0, 4 4s are 16, 2 4s are 8. அப்போ 30 டிவைடட் பை 12ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணலாம்னா 3 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 10 3s are 30, அடுத்து 14 3s are 42 கிடைக்கும். இப்போ இது அகெயின் 2 டேபிளில் நம்ம போட்டோம்னா எவ்வளோ கிடைக்குன்னா 5 டிவைடட் பை 7ன்னு கிடைக்கும். இதுக்கு மேலே இந்த வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ h1 டிவைடட் பை h2 வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 5/7 கிடைக்கும். இப்போ இதுதான் ரேஷியோ. h1 ஈஸ்ட் h2 இஸ் ஈக்குவல் டு 5:7. செவன்த் ப்ராப்ளம். if the ratio of radii of two spheres, ரெண்டு ஸ்பியர் இருக்குது, அதோட ரேஷியோ ஆஃப் ரேடியஸ், அதோட ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா. r1 ஈஸ்ட் r2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4:7 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தயர் வேல்யூம்ஸ், அதோட வேல்யூமோட ரேஷியோ வந்து எவ்வளோன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா ரேஷியோ ஆஃப் spheres equal to volume of first sphere divided by volume of second sphere. Ratio of spheres volumes equal to first sphere oda volume divided by second sphere volume. Volume of sphere formula 4/3 pi r cube. ஓகேவா. 4/3 into pi into ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எவ்வளோ என்ன எடுத்துப்போம் r1. r1ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 4/3 pi into செகண்ட் ஸ்பியரோட ரேடியஸ் r2 cube. 4/3 கேன்சல் ஆயிரும், பையும் கேன்சல் ஆயிரும் இல்லையா.
இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் r1 cube டிவைடட் பை r2 cubeன்னு இருக்கும். இப்போ r1 cube மீன்ஸ் 4 cube, r2 cubeனா 7 cube. இப்போ 4 cubeனா எப்படி எழுதுவோம் 4 into 4 into 4. 4 4s are 16, 16 4s are 64. இப்போ 4 cubeக்கு பதிலாக 64. நெக்ஸ்ட் 7 cube. 7 cube எப்படி எழுதலாம் 7 into 7 into 7. 7 7s are 49. Again 49 into 7. 9 7s are 63. Remaining 6. 4 7s are 28. 28 plus 6 34. இப்போ 3 4 8ன்னு கிடைக்கும். இப்போ இதுதான் இந்த வேல்யூமோட ரேஷியோ v1 ஈஸ்ட் v2 is equal to 64 divided by 343. Simple problem. Eighth problem. A solid sphere. ஒரு solid sphere வந்து இருக்கு. A solid sphere. அதோட radius r னு வச்சுக்கலாம். A solid sphere and a solid hemisphere. Next என்ன பார்க்க போறோம்னா solid hemisphere. இதோட ரேடியஸ் r2 ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். have equal total surface area. இது ரெண்டோட total surface ஏரியாவும் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. அப்ப total surface area of solid sphere is equal to total surface area of solid hemisphere. Total surface area of a solid sphere க்கு ஃபார்முலா என்னன்னா 4 pi r squared. இங்க r1 இருக்கனால இங்க r1 போட்டுக்கலாம். Next total surface area of a solid hemisphere க்கு ஃபார்முலா 3 pi r squared. இங்க r ஓட வேல்யூ r2 அதனால r2 squared. இங்க 4 pi r1 squared is equal to 3 pi r2 squared. pi pi cancel ஆயிரும். நமக்கு என்ன இருக்குன்னா 4 into r1 squared is equal to 3 into r2 squared. இப்போ r1 squared divided by r2 squared equal to 3 divided by 4 இங்க வந்துச்சுன்னா 4 ன்னு வரும் இல்லையா. அடுத்து r1 is equal to ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் பண்ணுவோம். ரூட் 3 divided by r2 ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட் 4ன்னு எழுதலாம். ஓகேவா. ரூட் 3 ஓட வேல்யூ ரூட் 3 தான் இருக்கும். இப்போ r1 divided by r2 is equal to ரூட் 3 எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது அதனால ரூட் 3. ஆனால் ரூட் 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரூட் 4 is equal to 2 2s are 4. இப்போ இதை எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். இப்போ ரூட் 4ஓட வேல்யூ எவ்வளோனா 2. இப்போ இந்த இடத்துல ரூட் 4க்கு பதிலாக 2ன்னு போடுவோம் சரியா. இப்போ r1 divided by r2 ஓட வேல்யூ ரூட் 3 divided by 2. இதில் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூஃப் தட் the ratio of their value is 3 root 3 is to 4 நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த சம்மில் ரேஷியோ ஆஃப் their வேல்யூ இந்த வேல்யூமோட ரேஷியோ நமக்கு என்னன்னா 3 root 3 divided by 4 வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ரேஷியோ ஆஃப் their வேல்யூஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் their வேல்யூஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூம்க்கு ஃபார்முலா சாலிட் ஸ்பியர் வேல்யூம்க்கு ஃபார்முலா 4 pi 3 pi r1 cube. சாலிட் ஹெமிஸ்பியருக்கு வேல்யூம்க்கு ஃபார்முலா 2 pi 3 pi r cube. இங்கே r2ங்கிறதுனால r2 போட்டுக்கிறோம். 4 pi 3 pi r1 cube divided by 2 pi 3 pi r2 cube. 3 3 cancel ஆயிரும். pi pi cancel ஆயிரும். ரிமைனிங் நம்ம என்ன இருக்குன்னா 4 into r1 cube divided by r2 cubeன்னு இருக்கும். 2 r2 cube 2 டேபிளில் 2 times. அப்போ ரேஷியோ ஆஃப் their வேல்யூஸ் என்ன இருக்குன்னா 2 into r1 cube divided by r2 cube. 2 into r1 ஓட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் 3ன்னு போட்டிருக்கோமா. அப்போ ரூட் 3 cube divided by r2 cube. r2க்கு பதிலாக 2 cube வந்து இங்கே போடுவோம் ஓகேவா. இது எழுதும் போது எப்படி எழுதலாம் 2 into root 3 cubeனா root 3 into root 3 into root 3 divided by 2 into 2 into 2ன்னு எழுதலாமா.
2ம் 2ம் நமக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இந்த √3 √3 எப்படி எழுதலாம் √3 ஸ்கொயர்ட்னு எழுதலாம் √3 ஸ்கொயர்ட் இன்ட்டு √3 டிவைடட் பை 2 2s are 4 இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா √3 3 இன்ட்டு √3 டிவைடட் பை 4ன்னு இருக்கும் ஓகேவா அப்போ இதுதான் ரேஷியோ ஆஃப் தயர் வேல்யூ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூஃப்டு Ninth problem, the outer and inner surface area of a spherical copper cells are 576 pi centimeter cube and 324 pi centimeter cube. Outer surface area of a spherical cell. Surface area of a spherical cell எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 576 pi centimeter cube னு கொடுத்துருக்காங்க இப்போ outer surface area of a spherical cell க்கு ஃபார்முலா 4 into pi into outerனா outer radius capital R வந்து போட்டுக்கலாம் 576 pi கேன்சல் ஆயிரும் அடுத்து r squared equal to 576 divided by 4 576 4 ஆல டிவைட் பண்ணா 1 times 4 remaining 1 4 times 16 remaining 1 4 times again 16 0 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் r squared is equal to 144 னு கிடைக்கும் 144 வந்து நம்ம எப்படி எழுதலாம் root of 12 squared னு எழுதலாமா 12 into 12 144 அதனால இத 12 squared னு எழுதியிருக்கோம் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் r is equal to 12 னு கிடைக்கும் ஓகேவா இதனோட தடவை சொல்கிறேன் r squared equal to 144 r squared equal to 144 வந்து எப்படி எழுதலாம்னா 12 into 12 னு எழுதலாம் இப்போ r squared equal to 12 squared இங்கே இருக்க ஸ்கொயரு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் எடுப்போம் இல்லைன்னா இப்படியே கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா r equal to நமக்கு 12 கிடைக்கும் இப்போ r equal to 12 centimeter நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பெரிக்கல் செல் inner surface area of a spherical cell is equal to 324 pi centimeter cube னு கொடுத்துருக்காங்க அப்போ இது 4 pi small r squared is equal to 324 pi cancel ஆயிரும் small r squared is equal to 324 divided by 4 324 4 ஆல டிவைட் பண்ணோம்னா 8 times 32 remaining 4 1 times 4 0 இப்போ எவ்வளோ கிடைக்கும் r squared is equal to 81 கிடைக்கும் 9 9s are 81 r squared is equal to 9 squared cancel ஆயிரும் remaining நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா small r is equal to 9 centimeter னு கிடைக்கும் ஓகேவா இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா find the volume of the material to make the cell ஓகேவா அப்போ என்னன்னா volume of material required to make the cell equal to அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா ஏன்னா நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெரிக்கல் காப்பர் செல்லுன்னு கொடுத்துட்டு அதோட அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கான ஃபார்முலா 4/3 pi into capital R cube minus small r cube centimeter cube இங்கே 4/3 into பையோட வேல்யூ 22 divided by 7 into capital Rனா 12 cube minus small r ஓட வேல்யூ 9 cube இப்போ 4/3 22 divided by 7 into 12 cube ஓகேவா 12 cubeனா 12 into 12 into 12 12 12s are 144 into 12 2 times போட்டால் 288 1 times போட்டால் 144 இப்போ 8 12 remaining 1 7 1
1728 கிடைக்கும். 12 cube is equal to 1728. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா 9 cube. 9 cubeனா என்ன? 9 into 9 into 9. 9 9s are 81. 81 into 9. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 9s are 9. 8 9s are 72. 9 cube is equal to 729. இப்போ இந்த வேல்யூ இங்கே போடலாம். 1728 minus 729. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்னா 999 கிடைக்கும். 999. 3 டேபிள்ஸில் 3 3 3. ஓகேவா? அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா 4 into 22 into 333. 4 into 22 எவ்வளோ? 88 divided by 7 into 333. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 333யோட 88 மல்டிப்ளை பண்ண போகிறோம். Triple 3 into 88. 3 8s are 24, remaining 2. 24 26, remaining 2. 2 6 6 4. 4 10, remaining 1 13 9 2. 2 9 304 கிடைக்கும். Is equal to 29304 divided by 7. ஓகேவா? 29304 divided by 7 கிடைக்கும். இப்போ 29304 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 29304 divided by 7. 4 times 21, remaining 1. இப்போ 13. 1 times 7, remaining 6. 0. 8 times 56, remaining 4. இன்னொரு 4 வந்துச்சுன்னா 6 times 42, remaining 2. இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கிட்டோம். 2 times 14, remaining 6. 0. 8 times 56, remaining 40. 5 times 35 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 4186.295 எழுதுவோம். is equal to 4186.295 centimeter cube எழுதுவோம். இதுதான் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்கர்ட். நைன்த் ப்ராப்ளம் இன்னொரு டைம் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹாலோஸ்பியர் வந்து இருக்குது. சரிங்களா? ஒரு ஹாலோஸ்பியர் இருக்குது. அந்த ஹாலோஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவில் இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு நம்ம அவுட்டர் ரேடியஸ் ஆரும் இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆரும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இருக்க அந்த ஒரு மெட்டீரியல் காப்பரை வச்சு இதில் இருக்கிறத அப்படியே மெல்ட் பண்ணுற மாதிரி ஒரு மீனிங் தான். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செல்லை வந்து மேக் பண்ண போகிறோம். இதோட வேல்யூம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா? ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்குது. அந்த ஹாலோ ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதே வேல்யூமில் நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் செல்லை வந்து மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ரெக்கைடு கேட்குறாங்க. அதனால தான் நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா வேல்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரெக்கைடு டு மேக் த செல் இஸ் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியர். இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து நமக்கு ரெக்கைடுன்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 10th problem. A container open at the top is in the form of a frustum of a cone. ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கோனோட ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆஃப் ஹைட், அதோட ஹைட் வந்து எவ்வளோன்னா 16 சென்டிமீட்டர். அதோட ஹைட்டு h is equal to 16 centimeter with radii its lower and upper ends. இதோட lower end வந்து 8 centimeter, அதாவது small r is equal to 8 centimeter and upper radius capital R is equal to 20 centimeter. ஓகேவா?
find the cost of milk which can completely fill a container at the rate of rupees 40 per liter. ஒரு இது ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மில்கை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அவங்க கொடுக்கல. 1 லிட்டர் மில்கா 2 லிட்டர் மில்கான்னு எதுவும் கொடுக்கல. ஆனால் 1 லிட்டர் மில்கோட ரேட்டு மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 40 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டெய்னரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிட்டு அந்த வேல்யூவை 40ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேட் வந்து தெரிஞ்சிடும். காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் பி கம்ப்ளீட்லி ஃபில்ட் இன் த கண்டெய்னர் நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம கிவனெல்லாம் எடுத்துடலாம். ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் அப்பர் பார்ட் 20 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் லோயர் பார்ட் 8 சென்டிமீட்டர். வேல்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா 1/3 pi h into capital R squared plus small r squared plus r into r 1/3 into pi oda value 22 divided by 7 into 16 into capital R oda value 20 squared plus small r squared means 8 squared plus capital R into small r 20 into 8 ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 1/3 into 22 divided by 7 into 16 into 20 squared பண்ணா 400, 8 squared is 64, 20 into 8 160. இப்போ இங்கே 1/3 into 22 divided by 7 into 16 into 400 plus 64 plus 160. 400 plus 64 plus 160. 4 12 ரிமைனிங் 1 624. இதை ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 624 கிடைக்கும். இந்த 624 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 624 டிவைடட் பை 3 2 times 6 0 8 times 24 எவ்வளோ கிடைக்கும்னா 208 வந்து கிடைக்கும். இங்கே வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 208 கிடைக்கும். இப்போ 22 டிவைடட் பை 7 into 16 into 208. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 16 208 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 208 into 16 48 12 இங்கே 208 மல்டிப்ளை பண்ணால் 8 12 3 3 3328 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதணும்னா 22 divided by 7 into 3328. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 3328யும் 22வையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3328 into 22 இங்கே 56 6 6 6656 6 11 ரிமைனிங் 1 12 ரிமைனிங் 1 3 இங்கே வரப்போ 7 73216 கிடைக்கும். இப்போ 73216 டிவைடட் பை 7 73216 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 73216 7ஆல் 10 times 17 remaining 2 4 times 28 remaining 4 1 வந்துச்சுன்னா 5 times 35 remaining 6 again 6 வந்துச்சுன்னா 9 times 63 remaining 3 இந்த இடத்துல decimal point வச்சுட்டு 4 times 28 remaining 2 2 times 14 remaining 6 8 times 56. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 10459.428 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வேல்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம். இந்த வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். 0.428 இருக்கிறத 0.43 வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 centimeter cube is equal to 1 divided by 1000 லிட்டர். நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் கிடச்சிருக்கு வேல்யூ 10459.43 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 10459.43 டிவைடட் பை 1000 லிட்டர். அப்போ என்ன ஆகும் நமக்கு இந்த டெசிமல் பாயிண்ட்ஸு 3 பாயிண்ட்ஸ் முன்னாடி போகும் இல்லையா? அப்போ வேல்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் நமக்கு இன் லிட்டர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்டரில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 10.459 லிட்டர்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஆஃப் மில்க். இது வேல்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் இஸ் நத்திங் பட் த வேல்யூம் ஆஃப்
மில்க் இன் த கண்டெய்னர் இங்கே எழுதிக்கோங்க புரியறதுக்காக. வால்யூம் ஆஃப் மில்க் இன் த கண்டெய்னர் எவ்வளோ இருக்குன்னா 10.459 லிட்டர்னு இருக்குது. நம்ம கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் மில்க் இன் த கண்டெய்னர், அதாவது 1 லிட்டரோட ரேட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்களா, ₹40 பர் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே காஸ்ட் ஆஃப் மில்க் in the container is equal to 10.459 into 40. ஓகேவா, இது எப்படி எழுதலாம்னா 10.459 divided by 3 பாயிண்ட் இருக்கனால 1000 எழுதிக்கலாம், இன்ட்டு 40 எழுதிக்கலாம். 0 கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா 10459 divided by 100 into 4ன்னு இருக்கும். ஓகேவா, 10459 into 4, 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 4s are 36, remaining 3, 5 4s are 20, 20 plus 3 23 divided by remaining 2, 4 into 4 16, 16 plus 2 18, 1 4s are 4ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், 4183 divided by 100ன்னு கிடைக்கும் இல்லையா, தானே இங்கே கிடைச்சிருக்கு 41836. அப்போ 41836 divided by 100. இப்போ 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்னா 2 டெசிமல் தள்ளி நமக்கு ஃபுல் ஸ்டாப் வரும். இப்போ 418.36ன்னு கிடைக்கும். இப்போ இதுதான் அந்த காஸ்ட் ஆஃப் மில்க், ₹418. இப்போ காஸ்ட் ஆஃப் மில்க் இந்த கண்டெய்னர் இஸ் ₹418.35.